ஹாய் ஹலோ வெல்கம் டு டீ கடை மேவரிக்ஸ். எங்கே அவுட் சைடில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு வீலாக் போட போகிறோம். கடைசியாக ஏற்காடு போட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிக்மங்களூர் போகிறோம். சிக்மங்களூர் சென்னையிலேருந்து போகிறோம். ஃபஸ்ட்டு பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். போகிற வழியில் அப்படியே ஒரு தாபா இருக்குது, தாபாவில் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த வீடியோ ஏன் பார்க்கணும்னு யோசிச்சிங்கன்னா, சிக்மங்களூரில் என்ன பிளேசஸ்லாம் விசிட் பண்ணலாம், ட்ரெக் ஏதாச்சும் இருக்கான்றதை இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுதான் தமால் பஞ்சாபி தாபா. நல்ல ரேட்டிங்ஸ் இருந்தது. சென்னை டு பெங்களூர் போகிற வழியில் இருக்குது. அதனால சரி சாப்பிட்லாம் அப்படின்னு வண்டி நிறுத்தியிருக்கோம். தாபான்னு வந்தாலே நம்ம இந்த ஜிஞ்சர் சிக்கனும் கார்லிக் சிக்கனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருந்தது. சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ப்ரோ, ஃபுட்டு எப்படி இருந்தது? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே ஒர்த்து தான். பஞ்சாபி தாபா தான். சரி கிளம்புறோம். ரொம்ப டைம் இங்கே வேஸ்ட் பண்ண வேணாம். என்ன டக்கு திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? என்னதான் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருந்தாலும். அதாவது இப்போ நாங்கள் வேலூரை தாண்டி போயிட்டு இருக்கோம். சென்னையில் விட்ட மழை இங்கே திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்கள் ஹொஸ்கோட்டை போகிறதுக்கு ஒரு யூட்டர்ன் எடுத்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா எங்கே நம்ம கேஆர்புரம் போகிறோமா, இந்திரா நகர் போகிறோம். ஸோ ஹொஸ்கோட்டை ரூட் வழியாக போனால் பெட்டராக இருக்கும்னு ஹைவேஸ்லேருந்து ஒரு யூட்டர்ன் எடுத்து ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கு. இங்கே ராஜாக்கல்னு நினைக்கிறேன் இந்த கிராமம் பேர். பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கிராமம். பசுமை, அருமை எல்லாமே இருக்கு, ரம்மியமாக இருக்கு. அந்த இடம் பாருங்களா, அப்படியே இருக்குல்ல. அப்படியே ஹைவேக்காக அப்படியே மரம் கட் பண்ண மாதிரி. ஓகே, பெங்களூரில் மார்னிங் 8 o'clock கிட்ட ஆக போகுது. பட் கிளைமேட் 6 மாதிரி இருக்குது. இங்கே பெங்களூர்லேருந்து கிளம்புறோம். வந்த கார் ஒன்று, இப்போ இங்கேருந்து இன்னொரு காரில் மாறிக்கிட்டு அப்படியே போக போகிறோம் சிக்மங்களூருக்கு. பாப்பா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. சீரியஸ்லி பெங்களூர் வெதர் டிசம்பரில் சூப்பராக இருக்குது. இவர் பெங்களூர்லேயே இருக்கிறவர், அதனால தான் இந்த ரியாக்ஷன். பெங்களூர் டு சிக்மங்களூர் போகிற வழியில் இந்த மர்கோனஹள்ளி டேமை நாங்கள் விசிட் பண்ணோம். இதுதான் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் செல்ஃப் சைஃபனிங் சிஸ்டம் இருக்க ஒரு டேம். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் செம்ம ஒரு டெக்னாலஜியாகவும் இருந்தது. 1940 கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டேம் கீழெல்லாம் வீடியோ எடுக்க விடுவாங்க. பட் அதை அந்த செல்ஃப் சைஃபனிங் சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நோ வீடியோ சொல்லிட்டாங்க. ஸோ போகிற வழியில் கண்டிப்பாக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அங்கேருந்து நாங்கள் அப்படியே போகிற வழியில் இன்னொரு ஜெயின் கோயிலை பார்த்தோம். ஜெயின் டெம்பிள் வந்திருக்கோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ்? Okay, I'll try not to pronounce it. Sarvan Belagola. Sarvan Belagola. Shravana Belagola. Hey. We call it Sarvan. That is the proper name. Shravana Belagola. Shravana yeah, that's what. So yeah, it's a bit hard to climb, but good. Bit. 10 more. ஸோ இது கோவில்ன்றனால நாங்களுமே அதை ரெஸ்பெக்ட் பண்ணி உள்ளெல்லாம் நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கல. பட் ஒரு மலையை கிளைம் பண்ணி போனோம். சூப்பராக இருந்தது. சிக்மங்களூர் கிட்ட வந்து இப்போ தான் மலை ஏற போகிறோம். மார்னிங் 6 மணி ஆகுது. ஈவினிங் சாரி, ஆல்மோஸ்ட் சன் இஸ் டவுன். ஃபைனலாக நாங்கள் விஸ்லிங் ஃபார்ம்ன்ற எங்கள் ரெசார்ட்டை சிக்மங்களூரில் ரீச் பண்ணோம். செம்ம ஃப்ரீசிங்கான கோல்டான கிளைமேட். கம்மி பண்ணுறதுக்கு தான் கேஸ் ஸ்டவ் அப்படியே ஸ்விம் பண்ணுறதுக்கு. அப்புறம் திருப்பி பிடிக்க வைக்கிறது கஷ்டமாயிடும். ஒரு பைப்பை கொடுத்துட்டு ஸோ இதுதான் விஸ்லிங் ஃபார்ம்ஸ். நாங்கள் சிக்மங்களூரில் தங்கியிருக்கிற ரெசார்ட் பேர். இட்ஸ் குட். காலையில் ஒரு 8 மணி ஆக போகுது. செம குளிரானா. இங்கே ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளேஸ். ஒரு 10 பேர் தங்கலாம்.
ஃபார்ம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லேக் இருக்குது. லேக்குன்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ பாண்ட். டெம்பரேச்சர் வந்து 17 டிகிரிஸ், நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி சிக்மங்களூரில் ஒரு நாளில் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம். இன்றைக்கி பிளான் என்னென்னா முல்லையங்கிரி அண்ட் ஹெப்பேவை கவர் பண்ணுறது தான். ரெண்டுமே சிக்மங்களூரோட ஃப்ளாக்ஷிப் டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ பார்ப்போம். நம்ம ரெசார்ட்லேருந்து சிக்மங்களூர் டவுனுக்குள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் அந்த பஸ் ஸ்டாண்டை க்ராஸ் பண்ணேன். காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு முல்லையங்கிரி பீக் போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். ஷோர். அதாவது மக்களே, என்ன ஆச்சுன்னா முல்லையங்கிரியில் எங்களை உள்ளே அலோவ் பண்ணல. அதனால் பாஸ் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். 1 மணிக்கு மேலே வர சொல்லிட்டாங்க. அதனால் ஹெபே ஃபால்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இதான் ஹெபே ஃபால்ஸ். என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கணும். ஜீப்பில் கீழே போய் விடுவாங்க. பரதேசி படத்துல போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஹெபே ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். எஸ்டேட் வேலை. பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா போஸ்டர்ல வந்துருவேன். ஆமாயா பார்த்து இதோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் பறந்துட போகுது, அதுதான் பார்க்குறேன். புளி பாஞ்சது போகுது. உங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க காய்ஸ். வம்பி ரைடா இருக்கு. இப்போ பொலேரோவெல்லாம் அப்கிரேட் பண்ணி இது மாதிரி 10 பேர் ஒரே வாட்டியில் போகிற மாதிரி பண்ணிட்டாங்க. குளிக்கிட்டாங்க. எப்படியோ கீழே ரீச் பண்ணிட்டோம். முன்னே ஒரு லெஃப்ட்டோ 3 பிரிட்ஜ் கிடைக்கும். அந்த 3 பிரிட்ஜ் பார்க்க ஃபால்ஸோ ஃபால்ஸ் கிட்ட கல்லில் கிட்டாமல் சேஃப்டியாக போய் சேஃப்டியாக ஒட்டு உங்களை பரப்போம். ஓகேவா? ஓகே. Right? Vlogging, you're vlogging? I am, but I'm not speaking because I left the mic in the room. It will be slippery, that's not. Yeah, it is. Hey Priyal, how is Hebe? It's the best. The best. எல்லாம் ஒரு காட்டுக்குள்ள போற ஃபீலிங். Turn. Yeah. I don't understand what you're saying, man. Yeah. It's like walking into a dense forest. Yes, it is. And the off-roading was super cool. Off-roading was super cool, and Priyal will be standing at the back while you are going. There is leaving some space. We'll come and join. Yeah, definitely. We badly wanted to come and join. Come. 20 minutes will go off by walking itself. 1 kilometer. 1 kilometer. Yeah. 1.5 kilometers. Then 20 minutes for coming. ஹெபே ஃபால்ஸை பொறுத்தவரையும் அந்த டெஸ்டினேஷன் மாதிரியே அந்த ஜேர்னியுமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். No, YouTube. Hey, don't go. ஷூவை மட்டும் நான் கட்டிக்கிறேன் ஒரு நிமிஷம். Else they would be here when we reach. இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு. பிரிட்ஜ்லேயே போங்க. எங்களை மாதிரி கொழுப்பு எடுத்து தண்ணியில் போகாதீங்க. ரொம்ப வழுக்குது. Sure. Let me go, friend. Hey, hold it. உண்மையாகவே ஹெபே வந்து இந்த லீச்சஸ்க்கு தான் ஃபேமஸ்.
மழை காலத்தில் போனீங்கன்னா கண்டிப்பாக லீச்சஸ் இருக்கும். லக்கிலி நாங்கள் போனப்போ லீச்சஸ் பெருசாக இல்லை. அஞ்சு நிமிஷத்தில் ஏறி வர வேண்டிய பிரிட்ஜை 4 மணி நேரமாக தண்ணியில் நடந்து வந்திருக்கோம். 3 பிரிட்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் 3வது பிரிட்ஜு. ரெண்டு தாண்டி வந்துட்டோம். இங்கே கிட்ட போக 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 அந்த அருவியோட சத்தம் வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது நமக்கு விஷுவலி எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தோமோ அந்த ஹெபே ஃபால்ஸை பார்ப்போம். நான் இது வரையும் பார்த்ததில் ஒன் ஆஃப் த மேக்னிஃபிசன்ட் வாட்டர் ஃபால்ஸ் ஹெபே. எப்போவுமே இது என்னோடய 3rd or 4th டைம் விசிட்டிங் ஹெபே. பட் எத்தனை வாட்டி பார்த்தாலும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மத்தியானம் கூட தண்ணி அவ்வளோ கோல்டாக இருக்கும். நாங்கள் குளிச்சுட்டு ஹெபேக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். சிக்மங்களூரை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ஸ்பாட்டும் அவ்வளோ தள்ளி இருக்கும். ஸோ முல்லையங்கிரியிலேருந்து ஹெபே போகிறதுக்கு அவ்வளோ தூரம். ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு ஒன்று தான் விசிட் பண்ண முடியும். நேற்று நாங்கள் ஹெபே மட்டும்தான் பார்த்தோம். இன்றைக்கி கிளம்புற சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அவ்வளோதான் கைஸ், கிளம்புறோம். எல்லாம் ஒரு திரும்புங்க. ஃபோட்டோ இல்லை, சும்மா வீடியோ எடுக்கிறேன். போஸ்ட் கொடுக்கறது அவசியம் இல்லை. ஃபோட்டோ எடுக்கவா? ஆடியோ வரக்கூடாதுடா. ஆடியோவா? ஓகே அடி வாங்க. ஓகே I'll try to mute. Not try. Now I'll start following your channel. Make sure it is muted. இந்த பாண்டுரங்கா தான் காஃபிக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ சிக்மங்களூர் வந்து அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே கணேஷ் காஃபி ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே தான் காஃபி வாங்குகிறோம். இந்தியா ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ நம்ம எவ்வளோ காப்பி? போர்டு எடுத்துட்டு 1/2 கிலோ 550 ரூபாய். ஃபில்டர் காஃபி 1/2 kg 5 கிலோ எங்கள் அக்கா வலிக்கும். 1/2 கிலோ வாங்கினேன் 500 400 டிஸ்கவுண்ட். 450. Instant coffee 250 gram. இன்ஸ்டன்ட் காஃபி டிஸ்கவுண்ட் எவ்வளோ? 250 rupees discount. 250 500 rupees. 500. சரி. ஸோ ஹோம் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா. ஓகே. Calling, discuss money transfer and address WhatsApp message. Booking and bill WhatsApp. Home delivery all over India. Instant in 2 days home delivery. Other state in the 3 or 4 days home delivery. All over India supply. ஆல் ஓவர் இந்தியா. சரி. வெற்றிகரமாக சிக்மங்களூர் ட்ரிப்பை முடிச்சுட்டு வெளியே இறங்கி வந்துட்டு இருக்கோம். உள்ள ஒரு 4-5 இடத்த கவர் பண்ணுவோம்னு நினச்சோம். பட் ஸ்டில் ஹெபே ஃபால்ஸை பார்த்தோம், நல்லா இருந்தது. அந்த ஒரு இடத்துக்காகவே தாராளமாக சிக்மங்களூர் வரலாம், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. காஃபிலாம் வாங்கிட்டு கிளம்புறோம். ஸோ வீடியோ நல்லா இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டீ கடை மேவரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீலாக்ஸ் வரும். ஸோ சைனிங் ஆஃப், மகேஷன் டீம். Yo-Yo boys.